வணக்கம் நண்பர்களே. இப்போ பாருங்கள், இந்த வீடு புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட வீடு. இந்த வீடு வந்து சேல்ஸுக்கு வருது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மகரிஷி வித்யா மந்திர் ஸ்கூலுக்கு எய்த்தாப்லேயே இருக்குங்க. மெயின் ரோடுங்க, அதுக்கு எய்த்தாப்லேயே இருக்குது இந்த வீடு. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா 3.25 செண்டுங்க. உள்ள பில்டிங் கட்டுமானம் மட்டும் பார்த்திங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இந்த வீட்டை உள்ளே போய் பார்ப்போம் வாங்க, அப்படியே வீடியோ வழியாக பார்க்கலாம். இந்த மாதிரி ரேம்பெல்லாம் போட்டிருக்காங்க, கார் ஏற்றி பார்க் பண்ணுறதுக்கு. இன்னோவா காரை தாராளமாக பார்க் பண்ணலாங்க. இந்த செப்டிக் டேங்க் முதற்கொண்டு பயோ செப்டிக் டேங்க் போட்டிருக்காங்க இந்த வீட்டில். ஒரு அருமையான கட்டுமானம் வீடு. அப்படியே பாருங்கள், ஜென்ரல் டாய்லெட்டு, கார் பார்க்கிங்கில் அந்த ஸ்டேர் கேஜ் கீழே ஒன்று வந்துடுது. மொத்தம் 3 டாய்லெட்ஸ் இருக்குங்க இங்கே வந்து. ஆமாம், இந்த மாதிரி வருது பாருங்கள். ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட்டில் போட்டிருக்குறாங்க. சேஃப்டி கேட் வந்துடுது. அதேமாதிரி டோர்லாம் பாருங்கள், நல்ல வேலைப்பாடுங்க. 58 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. தேக்கில் சூப்பராக இழைச்சிருக்காங்க. நல்ல அருமையான பாலிஷ் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. தெரியுதுங்களா? இப்படி வருதுங்க வீடு. இந்த மாதிரி வருது பாருங்கள். பார்த்தீங்களா? இந்த மாதிரி வீடை பாருங்களேன். ஹாலு, அதுலேயே டைனிங் ஹால் தனியாக அப்படியே நல்லா பிரிச்சுருக்காங்க. மேலே எல்லாமே பார்த்தீங்கன்னா பால் சீலிங், ஒயிட்டே கொடுத்துருக்காங்க. பால் சீலிங் எல்லாமே ஒயிட்டு, ராயல் ஒயிட் அடிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி வேறு பாருங்கள். டபுள் பெட்ரூம் வந்துடுது. இப்படி வருதுங்க. அது டைனிங் ஹாலுங்க. அந்த பக்கம் வந்து டைனிங் ஹால் வந்துடுது. அதுலேயும் பால் சீலிங் ஒயிட்டே கொடுத்துருக்குறாங்க. கிச்சன் வந்து இந்த மாதிரி வந்துடுது. பார்த்தீங்களா? கிச்சன் டாப் எல்லாமே பாருங்கள். அப்புறம் டைல் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குது. எல்லாமே மாடர்னைஸ்டு கபோர்டு. தெரியுதுங்களா? இந்த மாதிரி வந்துடுது. மேலே எல்லாம் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க பக்காவா. பாருங்கள், இந்த இதுலலாம் இரவு நேரத்தில் இந்த கிச்சனில் இந்த 2 லைட்டும் எரியிறது ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், இந்த மாதிரி வருது கபோர்ட்ஸு. டைனிங் ஹாலில் இந்த கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இது பூஜா ரூமாக இருக்கும். பூஜா ரூம் தான், இவ்வளோ ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்களே. இது பூஜா ரூம். இந்த மாதிரி வருது. இது என்ன திசைன்றதை கேட்டுருவோம் அவங்கக்கிட்டேயே. இது என்ன திசைன்றது? ஆனால் இது என்ன திசைனே? கிழக்கு பார்த்த வீடு. இது வந்து கிழக்கு பார்த்த வீடு தாங்க. கிழக்கு பார்த்த வீடு. டைலெல்லாம் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இருக்குது. தெரியுதுங்களா டைலு? அது நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா தெரியும். இது ஒரு பெட்ரூமுங்க. பெட்ரூம் உள்ள வந்து டாய்லெட், வெஸ்டர்ன் டாய்லெட். மேலே எல்லாம் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து எவ்வளோ பார்த்தாலும் 4 8 8 10 2 4 6 8. இது ஒரு 80 சதுரடிக்கு இருக்கக்கூடிய பெட்ரூமு. இந்த டைனிங் ஹாலு, இது ஹால்லாம் சேர்க்குறப்ப பார்த்திங்கன்னா எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா 4 20
20, 2, 4, 6, 8, 10. இது வந்து ஒரு 200 சதுரடிக்கு குறையாத ஹாலும் டைனிங் ஹாலும் சேர்த்துங்க. பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 120 சதுரடி வரக்கூடிய பெட்ரூமு. எல்லாமே கபோர்டு சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. பாருங்கள், ஒண்டர்ஃபுல்லாக இருக்கா? இந்த மாதிரி வந்துடுது. பாருங்கள், அந்த சேஃப்டி லாக்கர் கொண்டு கொடுத்துருக்குறாங்க. பாக்ஸு எல்லாமே இதிலே போட்டு கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. மேலே மேக்னெட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே இந்த சேஃப்டி லாக்கர் இதுலேயும் வந்துடுது. மேலே எல்லாமே கபோர்டு கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்துடுது. உள்ளேயே அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் வந்துடுது. வெஸ்டர்னே வந்துடுது. 2 வெஸ்டர்ன், ஜென்ரல் வந்து இந்தியனாக இருக்கும். அதுவுமே உங்களுக்கு காமிச்சிட்றேன். இந்த மாதிரி வருது. பாருங்கள், இந்த வீடு பிடிச்சிருக்கவங்க வீடியோவிலே நம்பர் தர்றேன். அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள். இந்த வீட்டை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க. ஒண்டர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வீடு. 250 அடி போட்டிருக்காங்க போரு. இங்கே 250 அடி இந்த பாருங்கள். இங்கே வந்து இந்தியன், இது ஜென்ரல் டாய்லெட்டு. இது வந்து இந்த இதுங்க லாண்ட்ரி, நம்ம வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக கொடுத்துருக்குறாங்க. மாடிக்கு போய் பார்த்துருவோம். கல்லெல்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க. வழக்கமாக மற்ற இதில் பெயிண்டிங் தான் கொடுத்துருப்பாங்க. இவங்க அதுக்குன்னே பிரத்யேகமாக தட்டோடு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டிசைனில் இருக்கக்கூடிய கல்லை சூப்பராக வச்சுருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கெலாம் இந்த மாதிரி வருதுங்க. ஏரியாவை பாருங்கள், மிரட்டலாக இருக்கா? சூப்பரான ஒரு ஏரியாங்க. தண்ணி குடிக்கிறதுக்கு தேனாக இருக்குங்க. நல்லா இருக்குது. இது பாருங்கள், நல்லா இருக்குங்களா ஏரியா? இந்த மாதிரி வீடுகள் நிறைந்த பகுதி. நியரஸ்ட்டு சிக்கந்தர் சாவடி. 58 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. வாங்க, நேரில் வாங்க. இந்த வீட்டை வந்து நேரில் வந்து பாருங்கள். ஒரு 1000 லிட்டர் கேப்பபிலிட்டி டேங்க் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பிடிக்குங்க உங்களுக்கு. மேலே நைட் நேரத்தில் ஒரு டியூஷன் எடுக்கனாலும் இந்த லைட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த தெரியுதுங்களா? இந்த லைட்டை போட்டு உட்காந்து படிக்கிறதுனா படிக்கலாம். எஸ்எஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஹேண்ட் ரயில்லாம் எஸ்எஸ்ஸுங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 304ங்க. குவாலிட்டியாகவே போட்டிருக்காரு. அந்த மாதிரி நல்லா இருக்குது. வீடு சூப்பராக இருக்குது. நேரில் வந்து பாருங்கள். நம்மளோட யூடியூப் சேனலுங்க. நம்மளோட யூடியூப் சேனல் அதாங்க பாண்டிசெல்வி கார்த்திகேயன் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.